இனிய உறவுகளுக்கு வணக்கம். இந்த கோடை காலங்களில் நமக்கு விதவிதமான பானங்கள் கிடைக்குது. இந்த பானங்களில் எது எது நல்ல பானம், ரொம்ப மிகச்சிறந்த பானங்கள் எது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பேசுகிறோம். அதாவது இப்போ நான் கீழேருந்து மேலே வரைக்கும் போகிறேன். அதாவது நம்பர் 1லேருந்து 2 எது நம்பர் 1 பானம், நம்பர் 2 நம்பர் 8லேருந்து நான் சொல்கிறேன். 8வது பானம் அப்படிங்கிறது லஸ்ஸி. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரோட் சைட்லலாம் நம்ம நிறைய பேர் இப்போ விரும்பி சாப்பிட்றாங்க. நான் லஸ்ஸி குடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு உடம்புக்கு நல்லது தான். அல்சர் செரிமான உறுப்புகளுக்கு நல்லா செயல்பட இருக்கும். வெள்ளைப்படுதெல்லாம் குணப்படுத்தும். உடம்பில் இருக்க குடல் புண்கள் இதெல்லாம் ஆற்றும். இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள். ஆனால் லஸ்ஸி எப்பயுமே குளிர்ச்சியாக கொடுக்கறனால உடம்புல கெட்ட கொழுப்புகள் ஃபார்ம் ஆகும். இதில் உடல் பருமன் ரொம்ப அதிகமாகும். இருதயத்துக்கும் இது கொஞ்சம் அதிகமான கொலஸ்ட்ரால் தான். நிறைய லஸ்ஸி சாப்பிட்டு ரொம்ப தூரம் நீங்கள் நடந்துட்டா பரவாயில்ல, லஸ்ஸி சாப்பிட்டு ஒரு ஏசி கார்லலாம் இருந்தீங்கன்னா அது நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. 7வது விஷயம், கரும்பு ஜூஸ் ரொம்ப நல்லது. தாராளமாக குடிக்கலாம். அதில் எங்கே போனாலும் இந்த நாட்டு கரும்புகளை தான் உங்களுக்கு பிழிந்து தருவாங்க. இதில் என்ன நம்ம தைரியமாக குடிக்கலாம்னா, இது ஹைப்ரிட் பண்ணப்பட்ட விஷயங்களில் கெமிக்கல் எதுவும் சேர்க்க மாட்டாங்க. கரும்பு ஜூஸ் குடிக்கும் போது நம்ம கண்ணு முன்னால் மிஷினில் கரும்பு விட்டு பிழிந்து இஞ்சி, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் சேர்த்து அழகாக கண்ணுக்கு முன்னால் முழுக்க பியூராக கொடுக்கறனால தைரியமாக குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாடி டீஹைட்ரேட் பண்ணாது. யாருனாலும் தைரியமாக குடிக்கலாம். இருதயத்துக்கும் இது ரொம்ப நல்லது. நம்பி சுலபமாக குடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மோர் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, வெள்ளைப்படுறதுக்கு நல்லது. பாடி மைண்டு ரொம்ப காம் ஆகும். நீங்கள் மோரை பச்சை மிளகாய் சேர்த்து குடிக்கக்கூடாது. கட்டாயம் உப்பு போடணும். அயோடைஸ் சால்ட் யூஸ் பண்ணக்கூடாது. நார்மல் கல்லுப்பு, வெறும் கருவேப்பிலை சீரகம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போடக்கூடாது. இதை நீங்கள் போட்டு அரைக்கலாம். இதில் நீங்கள் வெறும் மோரை குடிக்கிறத விட உப்பு, கருவேப்பிலை, சீரகம் போட்டு நீங்கள் குடிக்கிறது ரொம்ப நல்லது. பச்சை மிளகாய் சாப்பிட்டீங்கன்னா மோர் சாப்பிட்றதே அல்சருக்கு, செரிமான உறுப்புகளுக்கு அந்த ஒரு நோக்கம் நமக்கு இல்லாமல் போயிடும். ஸோ தாராளமாக ரொம்ப நீர்த்த மோர் குடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. 5வது நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா தர்பூசணி ஜூஸ். நீங்கள் இந்த தர்பூசணியில் சின்னதாக பச்சை கலரில் ஹைப்ரிட் தர்பூசணி நிறையா இருக்குது. ஆனால் நம்ம ஊர் தர்பூசணி பெருசாக இளம் பச்சை கலரில் ரோட்டோரங்களில் போட்டிருப்பாங்க. அது ரொம்ப நல்லது. நீங்கள் அப்படியே அரைச்சி சர்க்கரை போடாமல் குடிக்கிறது நல்லது. இதில் நிறைய பேர் தர்பூசணி குடிக்கிறீங்களா, உள்ளே பாருங்கள் புழு இருக்குலாம் வீடியோ போட்டிருப்பாங்க. அவ்வளோ பெரிய அறிவாளிகளும் போடுவாங்க. புழு உள்ளே இருக்குனாலே நல்லா நம்பிக்கோங்க, கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் போடலை. அதனால் நிறைய தர்பூசணிகள் இந்த கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் போடாமல் பெரிய தர்பூசணியாக ரோட்டோரங்களில் வேன்லெல்லாம் குமிச்சு போட்டு விற்பாங்க. ரொம்ப கம்மி விலைக்கு கிடைக்கக்கூடியது. அதனால நீங்கள் கட் பண்ணி சாப்பிடுங்க. இல்லை நீங்கள் ஜூஸாக அரைச்சி வெள்ளை சர்க்கரை போடாமல் சாப்பிடுங்க. இனிப்பு போடுனா கரும்பு சர்க்கரை போட்டுக்கோங்க. அவ்வளோ நல்ல விதமாக நமக்கு உடலுக்கு குளிர்ச்சியை தந்து மூளை செயல்பாட்டுகளை நல்லா செயல்பட வச்சு சிறுநீரக செயல்பாட்டுக்கு அவ்வளோ நல்ல விஷயம் இது. 4வது விஷயம், முலாம்பழம். கிர்னி பழம்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. வெள்ளரி பழம்னு சொல்லுவாங்க. அது அப்படியே உங்களுக்கு ஹைப்ரிட் பண்ணப்பட்டு இன்றைக்கி முலாம்பழம்னு சொல்லுவாங்க. கிர்னி பழம் அவ்வளோ நல்லது. கிர்னி பழம் 4வது பெஸ்ட் ஜூஸ். அதாவது உங்களுக்கு சிறுநீரக பிரச்சனை, கிட்னி பாதித்தவங்க, டயாலிசிஸ் பண்ணவங்க, நான் பல வருஷமாக இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் மெடிசனோட பக்க விளைவுகள், உங்கள் உடல் உறுப்புகள் படியாமல் இருக்கிறதுக்கு கிர்னி பழம் பெஸ்ட். அதை பற்றி நான் இந்த பழத்தை எங்கே பார்த்தாலும் வாங்காமல் விட்டுறாதீங்கன்னு ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு நான் லிவர் சிரோசிஸ் இருக்கவங்க, கிட்னி பாதிப்பு இருக்குங்க, செரிமானம், அல்சர், நெஞ்செரிச்சல், ரெகசிடேஷன், இந்த மாதிரி அத்தனை செரிமான கோளாறு இருக்கவங்களுக்கும் கிர்னி பழம் அவ்வளோ பெரிய விஷயம், அவ்வளோ பெரிய நல்ல விஷயம். மஸ்க் மிலன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இதில் நீங்கள் அரைச்சி ஜூஸ் போடலாம். இல்லை கட் பண்ணி அதில் கரும்பு சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம். கட் பண்ணி அதில் தேன் ஊற்றி சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலும் இந்த கிர்னி பழத்தை நீங்கள் தாராளம் சேர்த்துக்கோங்க. 3வது இளநீர். உங்களுக்கு இளநீர் தைரியமாக கொடுக்கலாம். அவ்வளோ சத்துக்கள் அடங்கிய ஒரு விஷயம் உங்கள் உடம்புக்கு. அதோடைய சத்துக்களை நம்ம தனிப்பட்ட முறையில் பேசலாம். அந்த வழுக்கை அதில் இருக்க தேங்காயோடு போட்டு நீங்கள் இளநீர் குடிக்கிறது நல்லது. இளநீரில் நிறைய பேர் இப்போ தென்னை மரத்துக்கு அடியிலேயே உங்களுக்கு அந்த கெமிக்கல் வச்சுட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான கெமிக்கல் வைக்கிறதுனால இன்றைக்கி இளநீர் குடிக்கும்போது நமக்கு நெஞ்செரிச்சல் வர ஒரு பிரச்சனைலாம் வருது. ஏன்னா தென்னை மர விவசாயிகள் நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுறதுனால இளநீரில் கொஞ்சம் அன்சைஸாக இருக்கிறது, பிளாக் ஸ்பாட்ஸ்லாம் இருக்கிறத நீங்கள் நம்பி வாங்கலாம். இளநீர் குடிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். 2வது இருக்குது செகண்ட் சூப்பரான ஒரு உணவு அப்படிங்கிறது மாதுளை பழ ஜூஸ். மாதுளை பழத்தில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. உலகின் மிக உயர்ந்த நம்பர் 1 பழம் அப்படின்னு சொல்லி மாதுளை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஆண்மை குறைவுக்கு நல்லது. எலும்புகள்லாம் ரொம்ப உறுதியாகும். வெயில் காலத்தில் தாராளமாக குடிக்கலாம். வெள்ளைப்படுதல், கர்ப்பப்பை கோளாறுகள் இருக்கும், இடுப்பு வலி, முதுகு வலி, மூட்டு வலி, எலும்புகள்லாம் ரொம்ப உறுதியாகும். ஏன்னா மாதுளை பழத்தில் இருக்கிற ஹை அமௌண்ட் ஆஃப் கால்சியம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யும். நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப அதிகரிக்கும். உடம்புல ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. மாது, உளம் கவர்ந்த பழம் சொல்லுவாங்க. அது தைரியமாக நீங்கள் குடிக்கலாம். இது ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் சம்மர் சீசனுக்கு. நம்பர் 1 அப்படிங்கிறது என்ன நீங்கள் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்கள் சம்மர் சீசனுக்கு நம்பர் 1 இதுதான் நீங்கள் தாராளமாக குடிக்கலாம் அப்படிங்கிறது பதநீர்.
ஹைபிரிட் பண்ணப்படாதது, எந்த கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாதது, ஹை அமௌண்ட் ஆஃப் கால்சியம், ஹை அமௌண்ட் ஆஃப் புரோட்டீன், நோய் எதிர்ப்பு சக்தியை ஜாஸ்தி பண்ணக்கூடியது, எலும்புகளை நல்லா உறுதி பண்ணக்கூடியது, போன் டென்சிட்டி கம்மியாக இருக்கிறவங்களுக்குலாம் அது அருமையான ஒரு விஷயம். ஆண்மை குறைவானவங்களுக்கு, செமன் கவுண்ட் கம்மியாக இருக்கவங்களுக்கு 17 அவ்வளோ நடது, பாடியில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது, எனக்கு பைல்ஸ் இருக்குது, ஃபிஸ்டுலா இருக்குது, மலச்சிக்கல் இருக்குது அப்படிங்கிறவங்களும், பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல், கர்ப்பப்பை பிரச்சனைகளுக்கும் இது அற்புதமான விஷயம். பதநீர் வந்து நம்பர் 1 ஒரு ட்ரிங்க். நீங்கள் வந்து யோசிக்காமல் நீங்கள் போய் வாங்கி குடிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பதநீரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கெமிக்கல் போடுறாங்க, ப்ரிசர்வேட்டிவ் போடுறாங்க, அதை போடுறாங்க, இந்த ரசாயனம் போடுறாங்க, இந்த எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. ஏன்னா தென்னை மரத்துக்கடியில் நிறைய பேர் இன்றைக்கி கடுமையான விஷயங்களை வந்து உரமாக வைக்கிறாங்க, காய் நல்லா பிடிக்கணும். இளநீ குடித்தா இன்றைக்கி நிறைய பேருக்கு நெஞ்சு கறிக்க ஆரம்பிக்குது. ஆனால் பதநீர் இந்த வேலை எதுவுமே இன்னும் செய்யப்படாமல், ஹைப்ரிட் பண்ணப்படாமல், இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய இறைவனுடைய அருப்பிரசாதம் இந்த பதநீர். ஸோ சம்மரில் எங்கெங்கே நொங்கு கடை இருக்கோ அந்த பனை நாரில் வந்து நீங்கள் பதநீர் ஊற்றி நொங்கெல்லாம் கட் பண்ணி போட்டு அதை குடிக்கிறது வந்து பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். இந்த சம்மரில் நல்ல ட்ரிங்க் குடித்து உடம்பை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இப்போ நான் சொன்ன ஜூஸ் எல்லாம் உடம்புக்கு குளிர்ச்சியானது, அதாவது சம்மருக்கான ட்ரிங்க்கு. நீங்கள் உங்களுக்கு முதல்ல ஆஸ்துமா, வீசிங், இருமல், தும்மல், சைனஸ் தலைவலி இருந்தால் நீங்கள் இதை ட்ரை பண்ணக்கூடாது. கோடை காலத்தில் வரக்கூடிய அத்தனை உபத்திரவங்களையும் அருமையாக தீர்க்கக்கூடியது இந்த உணவுகள். நீங்கள் வெளியெல்லாம் போகும்போது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தைரியமாக வாங்கி குடிக்கலாம். நன்றி, வணக்கம்.